Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப் தான் பார்க்க போறோம். அத பாத்தீங்கன்னா நிறைய சூப்பரான எடிட்டிங் ஆப் இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்தது. இன்னைக்கு நான் இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன் vnediting ஆப். இதுல பாத்தீங்கன்னா ஆப்பும் சூப்பரா இருக்கும், வாட்டர் மார்க்கும் வராது. சோ இந்த ஆப்பை பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் vnediting ஆப் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த வீடியோ இதில் இல்லைன்னா மேலே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்க்கிள் மேல் இருக்கும், அது கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கோன் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், ஃபில்டர், ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக்கை ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இதில் PIP மூட் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் அதை ஓட விடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அது ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பெருசு பண்ணிக்கலாம். அது மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா 2 வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஓடும். அதுதான் PIP மோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் லேயர் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மியூசிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த மியூசிக் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க. vlog நீங்கள் ஒரு vlog சேனல் வச்சுருக்கீங்கன்னா, அப்படி நீங்கள் vlog சேனல் வச்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா vlog அப்படின்ட்டு அதில் ஒரு கொஞ்சம் மியூசிக் கொடுத்துருக்காங்க, பாப் மியூசிக்கும் கொஞ்சம் மியூசிக் கொடுத்துருக்காங்க, டைனாமிக் மியூசிக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மியூசிக் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஃபோன்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்படின்ற இதுக்குள்ள நீங்கள் எக்கச்சக்க மியூசிக் கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் ஸ்பீஷன் கொடுத்துருக்காங்க, ஃபன்னி மியூசிக் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கொடுத்துருக்காங்க, ரிங்கிங், வெஹிக்கல், வெதர் அப்படின்னு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபர் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்ல, நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதுலேயே டிஃபால்ட்டாகவே நிறைய மியூசிக்கும் கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்டைட்டில்ஸ் வேணும்னா சப்டைட்டில்ஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோ மாதிரி அப்படி வரணுன்னா வச்சுக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது, லொக்கேஷன்ஸ், எந்தெந்த லொக்கேஷன் என்ன டேட்டு அப்படின்னு இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அது ஒரு vlogger-ஆக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு மாரி இந்த சப்டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன், ஸ்பீடு, ஸ்ப்ளிட்டு, ட்ரிம், எஃபெக்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி இதுலேயும் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா விதவிதமாக பிளிங்க் ஆகிறது. பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரீல்ஸ் போடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது அந்த ஆப் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக வாட்டர் மார்க் இல்லாதமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஷார்ட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்ஷார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்டர் மார்க்கோடு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். டவுன்லோட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோடு தான் அந்த வீடியோவை வீடியோவை எடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் மார்க்கும் கிடையாது, அதாவது பெய்ட் பண்ணி நீங்கள் வாங்குற முறையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படி ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் நிறைய ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃபில்டர்ஸாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிலிம் இருக்க அந்த ஃபிலிம்லேயே ஒரு 4-5 ஃபில்டர் மாரி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, பேக்ரவுண்டு வைக்கிறது, க்ராப் பண்ணுறது, மிரர் பண்ணுறது, நீங்கள் அந்த வீடியோ ஃப்ளிப் பண்ணுறது அப்படின்னு எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வீடியோ ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது கவுண்டர் போடணும், அதை அந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் அந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் ரிவர்ஸாக வச்சுக்கலாம். ரிவர்ஸாக ஓட வரதுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜூம் அவுட்டாக ஜூம் இன்னா அப்படின்னு கிட்டத்தட்ட நல்லா நீங்கள் ஒரு யூடியூப் நீங்கள் எடிட் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு பிகினருக்கு நல்லா எடிட் பண்ணணும், ஒரு லேப்டாப் இல்லாதவங்களுக்கு நல்லா எடிட் பண்ணணும்னா ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் எல்லாம் எடிட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அப்படி மாற்றி எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.